4 நாளைக்கு முன்னாடி வாங்கின மஷ்ரூம் வந்து ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு அப்படியே இருந்தது. நான் வந்து பிரியாணி செய்யலான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இன்னும் சடன்லி பிளான் சேஞ்ச் ஆகி சப்பாத்திக்கு கிரேவி செய்யலான்னு மூடு வந்துருச்சு. கிரேவியோட பார்த்தீங்களன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணுவேன். நான் எப்போவுமே க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணி தான் மஷ்ரூம் கிரேவி செய்வேன். இன்றைக்கி வந்து ரெட் கேப்சிகம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கட் பண்ணும் போது எனக்கு அந்த பழுத்த ஸ்மெல் வந்துருச்சு. அதனால் ஆஃப் கேப்சிகம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, முந்திரி, அதோட 3 தக்காளி பழம் இதையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியோட அந்த ஸ்கின் வந்து தனியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கடாய் வச்சு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோட கரம் மசாலா, ரெட் சில்லி போட்டு மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதுலேயே நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதில் மஷ்ரூமும் அதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்ததுனால தண்ணி சேர்த்தாலும் கொஞ்ச நேரம் ஆனோடனே கெட்டியாகிடும். ஸோ தண்ணி நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க. இன்றைக்கி சப்பாத்திக்காக நான் மத்தியானமே சப்பாத்தி தான், காலையிலேயே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சேன். சப்பாத்தியோட மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மஷ்ரூமில் என்னென்ன ரெசிபி செய்வீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.